அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசாக 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, முழு கரும்பு வழங்க தமிழ்நாடு அரசு உத்தரவு. இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் வசிப்போருக்கும் பொங்கல் பரிசு வழங்கப்படும் என அறிவிப்பு. புத்தாண்டையொட்டி சென்னையில் வாகன தணிக்கைகளை தீவிரப்படுத்த காவல்துறை முடிவு. மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டினால் பறிமுதல் செய்யப்படும் என எச்சரிக்கை. பாமக இளைஞரணி தலைவராக முகுந்தனை ராமதாஸ் அறிவித்ததற்கு பொதுக்குழு மேடையிலேயே அன்புமணி எதிர்ப்பு. கட்சியில் தனது பேச்சை கேட்காதவர்கள் விலகிக் கொள்ளலாம் என ராமதாஸ் ஆவேசம். யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது. இது நான் உண்டாக்குற கட்சி. நான் சொல்றத கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது. என்ன சரி போ. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கு. 3 பெண் IPS அதிகாரிகள் அடங்கிய சிறப்பு புலனாய்வு குழு விசாரிக்க உத்தரவு. அம்பேத்கர் பெயரை உச்சரிப்பது அமித்ஷா உள்ளிட்ட சங் பரிவார் அமைப்பினருக்கு எரிச்சலை ஏற்படுத்தும். விசிகா தலைவர் திருமாவளவன் பேச்சு. மன்மோகன் சிங்கின் இறுதிச் சடங்கை நினைவிடத்தில் வைத்து நடத்தாமல் அவமதித்து விட்டதாக மத்திய அரசு மீது ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. காங்கிரஸ் கட்சிதான் மன்மோகன் சிங்கிற்கு மரியாதை கொடுக்கவில்லை என பாஜக தலைவர் JP நட்டா விமர்சனம். ஜம்மு காஷ்மீரில் நிலவும் கடும் பனிப்பொழிவால் விமான போக்குவரத்து பாதிப்பு. முக்கிய சாலைகளில் குவிந்துள்ள பனியை அகற்றும் பணியில் ஊழியர்கள் மும்முரம். மத்திய பிரதேசத்தில் போக்குவரத்து துறை முன்னாள் அதிகாரி வீட்டில் கணக்கில் வராத 14 கோடி ரூபாய் பறிமுதல். 42 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கம் மற்றும் வெள்ளிப் பொருட்களும் சிக்கின. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான பாக்ஸிங் டே டெஸ்ட் போட்டியில் சதமடித்து நிதிஷ் குமார் ரெட்டி அசத்தல். மைதானத்தில் ஆனந்த கண்ணீருடன் மகிழ்ச்சியை வெளிப்படுத்திய நிதிஷின் தந்தை.